தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையுந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, தந்தை தாயாவானும் சார்கதியுங்காவானும் அந்த மீளா இன்ப நமக்காவானும் எந்த நுயிரு தாராகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேரன்புடைய பெரியோர்களே, இது நாள் வரையில் ஒரு 25 நாட்களாக நம்முடைய மறைமலை அடிகளாருடைய வரலாற்று மாட்சி என்று வணக்கத்துக்குரிய அருட்குருநாதர் அழகரடிகளார் அவர்கள் எழுதிய அந்த நூலை அப்படியே சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். அந்த நூலின் இறுதியிலேயே அவர்கள் ஒரு செய்தி தெரிவித்திருந்தார்கள். சைதை திருவள்ளுவர் செந்தமிழ் சிவநெறி கழகத்தின் சார்பில் திருவிக அவருடைய முன்னுரையோடும் ஆடலர் செய்யாருடைய பதிப்புரையோடும் நாரா முருகவேல் அவர்கள் எழுதியிருக்கிற மறைமலைகள் மாட்சி என்ற நூலையும் காணத்தக்கது என்று எழுதியிருந்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய சிறிய தந்தையார் புலவர் ஏறு சைவ சித்தாந்த சான்றோர் தமிழக அரசினுடைய திருக்கோயில் ஆசிரியராக 22 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இறைவன் திருவடி அடைந்த அவர்கள் எழுதியிருக்கிற அந்த நூலை இப்போது நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஏறக்குறைய 58 பக்கங்களில் அந்த நூலை அவர் அமைத்திருக்கிறார். அதில் இன்றைக்கு நாம் பார்ப்பதற்கு முன்னாலே வழக்கம் போல ஒரு பாடல், நூற்றாண்டு விழா மலரில் முத்தமிழ் மணி என்கிற அன்பர் தன்னேரில்லா மலை என்ற தலைப்பில் எழுதியிருக்கிற அந்த செய்யுளை படித்துவிட்டு தொடர்ந்து அதை படிக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உழைவின்றி தமிழ் மொழிக்கே உழைத்தார் என்றோம், உண்மை இது ஊக்கமுடன் தமிழின் நாக்கம், கலையென்றே தன் வாழ்நாள் கழித்த அண்ணல், கண்டதிலை தமிழ்நாட்டில் தன்னே நிர்லா, மலையென்றோம் மாகடல் மாணிக்கம் என்றோம், மஞ்சு தமிழ் வளம் பெறவே வாழ்ந்தார் என்றோம், இலையுந்த உலகெங்கும் இவர் போல் சிந்தித்து ஏற்றிடும் நூல் வல்லார்கள் என்றோம் என்று ஒரு பாடலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த நினைவோடு எங்களுடைய சிறிய தந்தையார் முருகவேல் அவர்கள் எழுதியிருக்கிற அந்த வரலாற்று மாட்சி என்ற நூலை படிக்கலாம். அதற்கு முன்னாலே அதற்கு என்னுடைய தந்தையார் ஒரு பதிப்புரை எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் அந்நாட்டின் பண்பாட்டினையும் மொழிநலத்தினையும் காலத்துக்கு ஏற்ப பேணி வருதலை ஒட்டியே அமையும். இவ் அடிப்படை உண்மையை நன்கு உணர்ந்து கடைப்பிடியாக கொண்டு இத்தென்தமிழ் நாட்டை ஓம்பி வருபவர் நம்முடைய ஆசிரியர் மறைமலை அடிகளார் அவர்கள். இந்த நூல் மறைமலை அடிகளார் திருவடி அடைவதற்கு முன்னாலேயே 49 அடிகளார் காலத்திலேயே வெளியிடப்பட்ட நூல். திருவள்ளுவர் செந்தமிழ் சிவநெறி கழகத்தின் சார்பில் என்னுடைய தந்தையார் என்னுடைய சிறிய தந்தையாரை எழுதச் சொல்லி வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரே இதை படித்து பார்த்து மகிழ்ந்திருக்கிற நிலையில் இந்த நூல் வெளியிடப்பட்டது. இந்த நூலை வெளியிடுவதற்கு முன்னாலே அந்த கட்டுரையை என்னுடைய தந்தையார் மறைமொழியில் காட்டியிருக்கிறார். அவர் என்னுடைய தந்தையாரையும் என்னுடைய சிறிய தந்தையாரையும் பாராட்டி வாழ்த்தி சிறப்பு செய்திருக்கிறார். அந்த அப்படியே நூலாக போட சொன்னபோது சரி உங்கள் விருப்பம் என்று சொல்லி தான் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால் தென்தமிழ்நாட்டை ஓம்பி வருபவர்களில் அந்த பண்பாட்டினையும் மொழி நலத்தினையும் ஓம்பியவர்களில் மறைமலை அடிகளாருக்கு தனி இடம் உண்டு. அவர்கள் அனைத்து உலகிற்கும் பொதுவாக திகழ்தற்கு உரிய சிறப்பும் தகுதியும் உடையவர் என்றும் தமது பரந்து விரிந்த ஆழ்ந்து உயர்ந்த கல்வி கேள்வி ஆராய்ச்சிகளால் கண்ட சில நெறியாகிய புதுநெறிக்கும் செந்தமிழாம் நம் தமிழ்மொழிக்கும் செய்த போதரும் தொண்டுகள் அளவிட முடியாத அளவுக்கு செய்திருக்கிறார். ஆசிரியர் அடிகளை தமிழகம் தக்காங்கு பயன் கொண்டுள்ளது. அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரை நம்முடைய தமிழகம் சரிய அளவிலான பயன்படுத்தி கொள்ளவில்லை. எனினும்
அடிகளார் மேலை நாட்டு சான்றோர் தமிழ்நெறி தழுவிய தமக்கென சில ஒழுங்குமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் வகுத்து அமைத்து கொண்டு நிலம்புடை பெயர்வதானாலும் அவற்றினின்றும் பிறழாது உறுதி நின்று தொண்டாற்றுகிற திறமையால் தம்மை இந்த நாட்டுக்கு இயன்றவாற்றால் எல்லாம் பயன்படுத்தி வந்தார். அப்படியே நிலமே பூகம்பம் வந்துட்டு போனால் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தான் ஏற்றுக்கொண்ட அந்த கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ப மேலை நாட்டு சான்றோர்கள் தழுவிய நிறையிலே தமிழை அவர்கள் தழுவி அவர்கள் சிறப்பாக தொண்டாற்றியிருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு இயன்றவற்றெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார். எஞ்சி நிற்கும் இன்னும் சில காலத்திற்குள்ளாகுது. அவர் இன்னும் கொஞ்ச காலம்தான், பொதுவாக 75-74 வயதில் இது வெளியிடப்பட்டது. அதனால் எஞ்சி நிற்கிற காலங்களில் என்று எழுதியிருக்கிறார்கள். எஞ்சி நிற்கும் காலங்களில் அடிகளாரை தமிழ் உலகம் பல்லாற்றானும் வல்லவாறு எல்லாம் பயன் கோடல் வேண்டும். அந்த எஞ்சி இருக்கிற காலத்திலேயாவது அடிகளாரை தமிழகம் பல்லாற்றானும் அவருடைய திறமைகளை எல்லாம் அவருடைய அந்த தொண்டுகளை எல்லாம் நாம் மேலும் மேலும் பரப்புகிற நிலையிலே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவ்வுணர்ச்சியினை தமிழ் மக்களிடையே தூண்டுதற்கு பொருட்டே இந்த சிறு நூல் வெளிவருகின்றது. மக்களுடைய இந்த உணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற மறைமலடிகளாரை பயன் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த நிலையை தமிழக மக்களிடையே ஒரு தூண்டுதல் பொருட்டுத்தான் இந்த நூலை அடியங்கள் வெளியிடுகிறோம் என்று சொல்லி தமிழ் பெரியார் திருவிக அவர்கள் தமது முன்னுரையிலே குறிப்பிட்டது போல அடிகளாரின் மாட்சிகள் அனைத்தையும் உணர்த்த விரிந்த ஒரு நூல் வேண்டற்பால். இது ஒரு சின்ன நூல், ஒரு 57 பக்கத்தில் அமைந்திருக்கிற நூல். ஆனால் மிக விரிந்த நூலாக ஒன்று எழுதப்பட வேண்டும் என்ற கருத்தை திருவிக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடிகளாரே தமது வரலாற்றை வரைந்து அளிப்பாராயின் அஃது ஒன்றனாலேயே இத்தமிழகம் எவ்வளவோ நலம் பெறும் என்பது நமது துணிவு. அடிகளாரே அவர் கைப்பட அவர் நூல் எழுதினா, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதினால் அது நமக்கு தமிழகத்துக்கு எவ்வளவோ பெரும் பயனாக அமையும் என்று இவர்களுடைய முடிவை சொல்லுகிறார்கள். ஏற்கனவே செய்ய வேண்டுவது தமிழ் மக்கள் கடன். அது என்ன செய்யணுமோ அதை தக்க பணியை தமிழக மக்கள் ஒன்று சேர்ந்து அடிகளாரை போற்றி இந்த பணிகளெல்லாம் செய்வதற்கு ஆக்கம் ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்நூலை நன்முறையில் எழுதி உதவிய கழக நண்பர் சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலைப்பள்ளி தமிழாசிரியர் புலவர் நாரா சுந்தரராசன். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் சித்தப்பாவுக்கு சவுந்தரராஜன் பேர், அதை சுந்தரராஜன் எழுதுவார் எங்கள் சித்தப்பா. அவர் அப்படி இருந்த காலத்தில் எழுதிருந்தது. அடிகளார் அப்போவே அவருக்கு முருகவேல்னு பேர் மாற்றம் செய்தார். இருந்தாலும் அவர் அந்த பணி செய்த இடங்களெல்லாம் நாரா சுந்தரராஜன் தான் தெரியும். அதனால் சுந்தரராஜன் என்ற பெயரில் அடைப்புக்குறிக்குள்ள முருகவேல் அவர்களுக்கும் அக்காலத்தில் இதை அச்சிட்டு தந்தது யாருன்னா வாரியார் சுவாமிகள் வச்சிருந்த திருப்புகழ் அமிர்தம் அச்சகம். திருப்புகழ் அமிர்தம் அச்சகம் சிந்தாரிப்பேட்டையில் இருக்கிறது. இப்போ அந்த வீட்டில் கூட அவருடைய மகனார், அவருடைய வளர்ப்பு மகன் கோட்டீஸ்வரன் இருக்கிறார் அந்த இல்லத்தில். அங்கே சிறுவை மோகன சுந்தரம் என்று நச்சினார்க்கினியர் பேரில் ஒரு அமைப்பு வச்சு இரவு பள்ளிக்கூடம் நடத்தினார், தமிழ் பள்ளிக்கூடம் நடத்தினார் அவர் வண்ணார தண்டையார்பேட்டை பகுதியில். அந்த சிறுவை மோகன சுந்தரம் அவர்கள் அந்த அச்சகத்தினுடைய முகவராக இருந்தார். அவர் தான் இதை பொறுப்பேற்று மிகச்சிறப்பான முறையில் அதை அச்சிட்டு கொடுத்தார். அடுத்தது இந்த நூலுக்கு அச்சிடுவதற்கு பொருளுதவி, எங்கள் அப்பாவுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய வசதி இல்லை இந்த காலம். அதனால் இது மாதிரிலாம் வெளியிட முடியாது. அதனால் நம்ம வெளியில் நண்பர்கள் தான் வாங்கி வெளியிடுவார்கள். அந்த கழகம் நடத்தின போது அப்படி தான். அதனால் இந்த நூலை வெளியிடுவதற்கு சிறப்பாக உதவி செய்தவர், பொருளுதவி செய்தவர் சைதாப்பேட்டையில் சுப்பிரமணியன் என்கிற அன்பர். அவர்களுக்கும் அடிகளின் அழகிய 2 படங்கள், அடிகளார் நின்ற கோலத்தில் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு படம், அட்டைப்படம் போட்டிருப்பார்கள். அப்புறம் உள்ளே வந்து ஒரு இடத்துல அடிகளார் அப்படி உட்காந்து படிக்கிற மாதிரி இளமைக்கால கோலம், இந்த 2 படங்களையும் கொடுத்து உதவிய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தினுடைய ஆட்சியாளர் போற்றுதலுக்குரிய சுப்பையா பிள்ளை அவர்களுக்கும், நல்ல அணிந்துரை வழங்கி ஆதரவளித்த தமிழ் பெரியார் தமிழ்த்தன்றல் திருவிக அவர்களுக்கும் இந்த விற்பனை உரிமை, இந்த நூலை விற்று கொடுப்பதற்கான உரிமையை தமிழ் இந்தியா பதிப்பகத்தார் என்கிற அமைப்பினர் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த காலத்திலேயே. அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். வாழியர் மறைமலை அடிகளார் வளர்க அவர்த்தம் தொண்டின் திறம் என்று என்னுடைய தந்தையார் ஒளியகம் நாரா ஆடலரசு அவர்கள், அமைப்பாளர் சைதை திருவள்ளுவர் செந்தமிழ் சிவநெறிக் கழகம், சென்னை, திருவள்ளுவர் ஆண்டு 1956, வைகாசி 2, 15/5/1949. இது வைகாசி மாதம்
நான் முதலே சொன்னேன், வைகாசி அனுட நட்சத்திரம் தான் திருவள்ளுவருடைய பிறந்த நாள் என்று மறைமலை அடிகளாரும் இன்னும் பல சான்றோனும் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அந்த நல்ல நாளில் இந்த நூலை என்னுடைய தந்தையார் வெளியிட்டிருக்கிறார். அதற்கு பதிப்புரையாக இந்த கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார். அடுத்து இப்பொழுது அணிந்துரை என்ற முறையில் தமிழ்த்தன்றல் திருவிக்கா அவர்கள் அடிகளார் மேலே ரொம்ப பற்று கொண்டவர். அடிகளார் மேலே ரொம்ப அன்பும் மரியாதையும் பற்றும் கொண்ட அந்த காலத்தில் இருந்தவர்களில் இவர் ஒருவர். அவர் எழுதிய அணிந்துரை, மறைமலை அடிகளார் மாட்சி என்னும் இந்த நூலை, அது சரியாக எழுதலை, அந்த ஜெராக்ஸ் சரியாக அந்த இது புரியல, அதை போற்றி பாதுகாத்தல் வேண்டும். அது மறைமலை அடிகள் மாட்சி எது, மறைமலை அடிகளுடைய மாட்சி எது, அது கடல், அது ஒரு கடல் போன்றது. அவருடைய மாட்சி எடுத்து சொல்ல முடியாது, கடல் போன்றது. அதில் ஒரு இடம் நூலாசிரியரால் முகந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நூலாசிரியர் எழுதிய நூலாசிரியர் புலவர் நாரா முருகவேள் அவர்கள் ஒரு பகுதி எடுத்து காட்டியிருக்கிறார். இவர் தம் அன்பும் முயற்சியும் போற்றத்தக்கன. மறைமலை அடிகளாருடைய மாட்சி என்ற தலைப்பில் நாரா முருகவேள் அவர்கள் எழுதுவது பெரிதும் பாராட்டத்தக்கது, அவருடைய அன்பு போற்றத்தக்கது என்று சொல்லி, அடிகள் உறவு எனக்கு இளமையிலேயே கிடைத்தது. திருவிக்கா சொல்றார், அடிகளுடைய உறவு எனக்கு இளமையிலேயே கிடைத்தது. அவ்வுறவு சங்க நூல்களை ஆராய்ச்சி கண்கொண்டு நோக்குமாறும் சித்தாந்த நூல்களை அறிவியல் கண்கொண்டு நோக்குமாறும் என்னை உந்தியது. மறைமலை அடிகளாருடைய தொடர்பு தான் திருவிக்கா அவர்களுக்கு சங்க நூல்களை எல்லாம் ஆராய்ச்சி கண்கொண்டு பார்ப்பதும் சைவ சித்தாந்த நூல்களை அறிவியல் கண்கொண்டு பார்க்கவும் இவரை உந்தி தள்ளியது. இளமையில் எனது அறிவு விளக்கத்திற்கு ஒரு ஒளி காண்ற ஒளி கொடுக்கிறவராக ஒருவர் அவர்தான் மறைமலை அடிகள். அப்படி சில பேர் இருந்தார்கள், அதில் ஒருவர் மறைமலை அடிகள். மறைமலை ஒரு பெரும் அறிவுச் சுடர். அடிகளார் ஒரு பெரிய அறிவுச் சுடராக விளங்கினார். தமிழ் நிலவு, சைவவான், தமிழே சிவமாகவும் சிவமே தமிழாகவும் அடிகளுக்கு தோன்றுகின்றன என்று யான் கருதுகிறேன். திருவிக்கா சொல்றார். அவர் மறைமலை ஒரு பெரிய அறிவுச் சுடராக விளங்கினார், தமிழ் நிலவாக விளங்கினார், சைவ வானாக விளங்கினார். தமிழே சிவம் என்றும் சிவமே தமிழ் என்றும் தமிழாக அடிகளாருக்கு தோன்றியிருக்கிறது, எனக்கு தோன்றியிருக்கிறது. அடிகளாரை பற்றி எண்ணுகிற போதெல்லாம் இப்படியெல்லாம் தோன்றுகிறது. இரண்டையும் ஒன்றாக கண்டவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரிடத்து மறைமலை அடிகள் கண்ட காதற்கு அளவில்லை. அவருக்கு திருஞான சம்பந்தர் மேலே ஒரு பெருங்காதல். காதல் செய் கோயில் கழுக்குன்றே என்று பாடல் எழுதிய செய்யுள் நம்ம திருமுறை அருளி செய்தவர். அதனால் அவர் மேலே இவர் காதல் கொண்டார். அதுக்கு ஒரு காரணம், அவருடைய பிறப்புக்கு அடிப்படையாக இருந்தது திருக்கழுக்குன்றம் தான். அங்கே தான் அவங்க அப்பா சொக்கநாதனரும் அவங்க அம்மா சின்னம்மையாரும் தவம் இருந்து மணிவயிறு வாய்த்தார்கள். அவர் பிறந்தது நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற காடம்பாடி என்கிற ஊர் தான். நாகப்பட்டினம் ரொம்ப அருகில் இருக்கிற ஊர். அதனால் அவருக்கு இயல்பாகவே நாம் பிறப்பதற்கு அடிப்படையாக இருந்த தவம் தலம் என்பதனால மறைமலை அடிகளாருக்கு திருக்கழுக்குன்றத்து மேலே ஒரு காதல் உண்டு. அழகர் அடிகளாருக்கும் அதில் காதல் உண்டு, எங்கள் அப்பாவுக்கும் அதில் காதல் உண்டு. அது இயல்பாகவே எங்களுக்கு அது குலதெய்வமாக அமைந்த திருக்கோயில். பெரும்பாலும் செங்குந்தர்களுக்கெல்லாம் சென்னையில் இருக்கவங்களாம் திருப்போரூர் திருத்தணி தான் குலதெய்வமாக இருக்கும். ஆனால் எங்கள் குடும்பத்தாருக்கு மட்டும் திருக்கழுக்குன்றம் தான் குலதெய்வம். எங்கள் வீட்டில் எது நடந்தாலும் திருக்கழுக்குன்றத்து பெருமான் இடத்தை சென்று தான் வழிபாடு செய்து எல்லாம் செய்ய தொடங்குவார்கள். அப்படி ஒரு நிலை எங்களுக்கு இயல்பாக ஏற்பட்டது. தென்னாடு பன்னெடுங்காலம் தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருந்தது. அவ்வுறக்கம் போக்கிய பெருமை மறைமலை அடிகளுக்கே உண்டு. தென்னாடு மிக பழங்காலமாகவே தன்னை மறந்து கிடந்தது. அந்த உறக்கத்தை போக்கிய அந்த பெருமை மறைமலை அடிகளுக்கே உண்டு. அவர் தமிழ் புலமையும் வடமொழி புலமையும் ஆங்கில புலமையும் ஆராய்ச்சியும் பேச்சும் எழுத்தும் தொண்டும் தென்னாட்டை விழிக்கச் செய்தன. தென்னாடு விழிக்கச் செய்கின்ற அளவுக்கு அவருடைய வடமொழி புலமை, தமிழ் புலமை, ஆங்கில புலமை மூன்று இருந்தது. ஆனால் தான் எங்கள் சிறிய தந்தையார் எழுதுகிற போது முனைத்தனர் கொள்கை வீரர் மும்மொழி புலமை வேந்தர் மனித்தருள் தெய்வம் போன்ற மறைமலை அடிகள் என்று பாடல் எழுதியிருக்கிறார். அப்படி மும்மொழியிலையும் அவர் சிறந்து விளங்கினார். அந்த மூன்று மொழிகளும் அவருக்கு தெரிந்ததுனால தான் பல்வேறு வடமொழி நூல்கள், ஆங்கில நூல்கள் எல்லாம் ரொம்ப துறைபோக கற்று மேற்கோளெல்லாம் காட்டுகிற போது அந்த வடமொழி நூலும் மேலை நாட்டு நூல்களையும் சங்க இலக்கியங்களாம் எடுத்துக்காட்டி அவர் ஆராய்ச்சி நூல்களெல்லாம் எழுதியிருக்கிறார். அவருடைய ஆராய்ச்சியும் பேச்சும் எழுத்தும் தொண்டும் தென்னாட்டை விழிக்கச் செய்தன.
அவருடைய ஆராய்ச்சி, பேச்சு, எழுத்துக்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் தென்னாட்டு மக்களை ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. தென்னாடு அடிகளால் விழிப்புற்றது என்றும் மண்ணும் முழங்கும் மரமும் முழங்கும். தென்னாடு அடிகளார் தான் விழிப்பு உற்றது என்பதை இந்த தமிழகம் எங்கும் இருக்கிற மரங்களெல்லாம் சொல்லும், அந்த தமிழ் மண்ணும் சொல்லும், அதை முழங்கிக் கொண்டே இருக்கும் என்று சொல்றார். அடிகள் பேச்சு பல பேச்சாளரை படைத்தது. அடிகளாருடைய பேச்சு கேட்டு பல பேர் நாமும் அப்படி பேச வேண்டும் என்று பேச்சாளராக மாறியிருக்கிறார்கள். எழுத்து பல எழுத்தாளர்களை ஈன்றது. நூல் பல நூலாசிரியர்களை அளித்தது. அடிகளே தென்னாடு, தென்னாடே அடிகள் என்று கூறல் மிகையாகாது என்று திருவிக இந்த முன்னுரையில் எழுதியிருக்கிறார். அணிந்துரையில் அடிகள் வாழ்க, அவர்தம் நெறி வெல்க, இந்நூல் நல்முறையில் அமைந்துள்ளது. அதாவது மறைமலடிகள் மாட்சி என்று புலவர் நாரா முருகவேள் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த நூல் நல்ல முறையில் அமைந்திருக்கிறது. அடிகள் நடையும் கொள்கையும் பிறவும் நூல்கண் மலிந்து கிடத்தல் மகிழ்ச்சி ஊட்டுகிறது. அடிகளுடைய நடை, அவருடைய எழுத்து நடை, நாம் அவரை வரலாற்று மாட்சி என்று அழகர்கள் படிக்கிற போது பார்த்தோம். ஒவ்வொரு நூலுக்கு ஒவ்வொரு நடை, ஒவ்வொரு ஆடியன்ஸ் இருக்கிற இடத்துக்கு, மக்கள் கூடுகிற இடத்துக்கு ஏற்ப நடை, பேச்சு நடை. திருவக்கான செந்தமிழெலாம் எழுதுகிற போது அது சிறுவக்காக புரிகின்ற அளவில் இருக்கிற ஒரு எளிய நடை. நல்ல ஆராய்ச்சி அறிஞர்களுக்கு தெரிவிக்கின்ற வகையில் ஒரு நெருடலான நடை என்று பல்வேறு நடைகளை கொண்டிருந்தவர். அதில் சில நடை, இதிலேயும் அடிகள் நடையும் அவருடைய கொள்கையும் இந்த நூலில் கண் மலிந்து கிடத்தல் மகிழ்ச்சி ஊட்டுகிறது. விரிந்த நூல் ஒன்று நூலாசிரியரால் யாக்கப்பெறின் தென்னாடு வளர்ச்சி பெறும். அதாவது இந்த நூல் போல ஒரு விரிந்த நூல், ஒரு பரந்த பெரிய நூல் ஒன்று நூலாசிரியர் முருகவேள் அவர்கள் எழுதினால் அதன் மூலமாக தென்னாடு மிகப்பெரிய அளவு வளர்ச்சி பெறும் என்று நம்புகிறேன். நூலாசிரியர் முருகவேள் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் உரித்தாகுக என்று அவர் எழுதியிருக்கிறார். இது எழுதினது 3/4/1949 சாது அச்சுக்கூடத்தில் திருவிக்கா இருந்த காலத்தில் இந்த முன்னுரை அணிந்துரையை எங்கள் தந்தையாரும் எங்கள் சித்தப்பாவும் வேண்டுகொள்ள அவர்கள் அழிந்திருக்கிறார்கள். அதை இதில் பதிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்தது மறைமலடிகள் மாட்சி. இப்பொழுது முருகவேள் அவர்கள் எழுதியிருக்கிற அந்த நூலை நாம் படிக்க தொடங்கலாம். தமிழ்த்தாய் வாழ்க என்று தொடக்கத்தில் போட்டு மேலே அந்த சுழி போடுவாங்க பாருங்கள், விநாயகர் பிள்ளையார் சுழி என்று சொல்வார்கள். அது முன்னவனார் என்று பெயர். அந்த உகரம் போட்டிருந்தாலும் அது முன்னவனார் என்று தான் பொருள். அதனால் விநாயகர் எப்போ வந்தார், ஏது வந்தார் அப்படிலாம் சில பேர் எண்ணுவார்கள். ஆனால் அது முன்னவனார் என்ற பேர். முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே இதெல்லாம் நம்ம பாடியிருக்கிறார்கள். அதனால் முன்னவனாரை போற்றுகின்ற வகையில் முதல்ல அந்த சுழியை அமைத்து, அடுத்து தமிழ்த்தாய் வாழ்கை என்று போட்டு மறைமலடிகளார் மாட்சி என்று தலைப்பிட்டு, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற திருமூல திருமந்திர வரிகளை குறிப்பிட்டு அது இந்த கட்டுரையை தொடங்குகிறார். தோற்றுவாய் திருமூலனுடைய மேலை திருமொழியினை மேலே சொல்லியிருக்கிற என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற அந்த திருமூலனுடைய மேலை திருமொழியினை தாமும் பெருமிதத்துடனும் உரிமையுடனும் எடுத்து கூறிக்கொண்டு இன்புறும் அளவில் தமிழ்த்தொண்டும் சிவத்தொண்டுமே தம்முடைய வாழ்க்கை குறிக்கோளாக கடைப்பிடித்து நின்று இடரினும் தளரினும் தமது உருநோய் தொடரினும் இடைவிடாது அவற்றை ஆற்றி வருபவர் ஆசிரியர் மறைமலையடிகளார். அவர் தமிழுக்கும் சைவத்துக்கும் தொண்டு செய்வதே அவருடைய வாழ்நாள் குறிக்கோள். அதில் ரொம்ப கடைப்பிடியாக நின்றார். தன்னுடைய வாழ்வில் இடர் வந்தாலும் தளர் வந்தாலும் தமதுக்கு உருநோய் வந்தாலும் தொடரினும் எது வந்தாலும் இடைவிடாது அந்த அவற்றை வாழ்நாள் காலம் வரையில் அவர் ஆற்றி வந்திருக்கிறார். ஆசிரியர் மறைமலையடிகள் செந்தமிழ் நலம் நிறைந்து சிறந்தினிது பொலியும் இச்சீரிய சொற்றொடர் தமிழ் கற்றார்க்கு கற்பார்க்கும் கற்றார்க்கும் சிந்தைக்கு இனியதாய் செவிக்கு இனியதாய் வாய்க்கு இனியதாய் திகழ்வதொன்றாகும். அவருடைய சொற்றொடர், அவருடைய அந்த செந்தமிழ் நலம் நிறைந்திருக்கிற அந்த சொற்றொடர்கள் எல்லாம் கற்றவர்களுக்கும் கற்பவர்களுக்கும் சிந்தைக்கு இனியதாயிருக்கும், செவிக்கு இனியதாயிருக்கும், வாய்க்கு இனியதாயிருக்கும். அப்படி அவருடைய எழுத்து பேச்செல்லாம் அமைந்திருக்கு. ஆயிரக்கணக்கான இஞ்ஞான்ற இளந்தமிழ் மாணவர் உள்ளங்களிலும் பெரும்புலவர் பலரின் எண்ணங்களிலும் இச்சீரிய செந்தமிழ் சொற்றொடர் திருப்பெயர் இடம்பெற்று பெருமதிப்பு உடையதாய் பேணப்பட்டு வருகின்றது. அடிகளாருடைய பெயரே அப்படி பெருமதிப்போடு பேணப்பட்டு வந்தது அந்த காலத்தில் இளைஞர்கள் மத்தியில். அவர் தமக்கெல்லாம் ஆர்வமூட்டி உணர்ச்சி அளிக்கும் அருமை திருமந்திரமாக
இச்சொற்றொடர் விளங்குகிறது. மேலே சொன்ன என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற அந்த சொற்றொடர் இதற்கு ஆர்வமூட்டி உணர்ச்சி அளிக்கின்ற வகையில் அந்த சொற்றொடர் அமைந்திருக்கிறது, திருமூலரால் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாகவும் புதிதாகவும் கேட்கப் பெறுவோர்க்கு இச்சொற்றொடரின் ஓசை நலந்தானே பெருமதிப்பும் பெருவியப்பும் விளைவித்து அவரை அறியாமலே அவர்தம் உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளுகின்றது. அதை படிக்கிற போதே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் எதற்காக என்றால் தமிழுக்கு தொண்டு செய்யுமாறு என்று படிக்கிற போதே அதில் ஒரு மதிப்பு, ஒரு பெரிய வியப்பு, அது இயல்பாக நமக்கு அமைத்துக் கொள்கிற நிலையில் இருக்கிறது. அது அப்படியே உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகிறது. நம்பி ஆரூரர் பறவை நாச்சியார்பால் தாம் கொண்ட காதல் மிகுதியால் பேர்பறவை பெண்மையினில் பெரும்பறவை விரும்பல்குலார் பறவை அணிதிகழும் மணிமுறுவல் அரும்பறவை சீர்பறவை ஆயினான் திருவுருவின் மென்காதல் ஏர்பறவை இடைப்பட்ட எண்ணாசை எழுபறவை என்று திரும்ப திரும்ப அந்த பறவை நாச்சியாருடைய பெயரை இந்த பாடலிலே பறவை 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 என்று கூறிக்கொண்டே இந்த பாடியிருக்கிறார். இன்புற்றவாறு போல, அப்படி இன்புற்றவாறு இந்த சேக்கிழார் தான் பாடினார். ஆனாலும் அந்த அவருக்கு பறவையார் மேலே அவ்வளவு காதல் இருந்ததுனால இந்த பாடலில் 7 இடத்துல என்னவோ குறிச்சிருக்கிறார் அந்த பறவை பறவை என்ற பெயரை. அப்படி கூறி இன்புற்றவாறு போல தமிழ் கற்கும் மாணவர் அனைவரும் தனிப்பெரும் மதிப்போடு, எப்படி சுந்தரர் பறவையை நினைத்து கொண்டே பறவை பறவை என்று சொல்லியிருக்கிறாரோ அதுபோல இந்த தமிழ் கற்கிற மாணவர்கள் அனைவரும் தனிப்பெரும் மதிப்போடு தம் நாவினிக்க பல்காலும் இச்சொற்றொடரை மேலே சொன்ன இந்த திருமூல சொன்ன என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற தொடரை சொல்லி சொல்லி மகிழ்ந்து வருகின்றார்கள். நவிற்றி நவிற்றி மகிழ்ந்து வருகிறார்கள். அடுத்தது அடிகள் யார்? மறைமலை அடிகள் யார் என்று அறிவிக்க புகுவது பட்டப்பகலில் பகலவனை சுட்டு காட்டுவது போல. பட்டப்பகலில் சூரியனை எப்படி காட்டுமா அதுபோல அடிகளாருக்கு ஒரு அறிமுகம் சொல்லுவது பகலில் சூரியனை காட்டுவது போல அதற்கு ஒப்பாகும். எனினும் பட்டப்பகலில் பகலவனை பார்த்தறியா பிறவி குருடர்கள்னு சில பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க சூரியனை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி பலர் உளராதல் போல. அப்போ அந்த காலத்தில் எங்கள் சித்தப்பா சொன்னார், பட்டப்பகலில் பகலவனை காட்டுவது போல. ஏன்னா அப்படி போன்ற பிறவி குருடர்கள் நிறைய பேர் இருந்த காலம். பிறவி குருடர் பலர் உளராதல் போல அடிகளை கேட்டும் அறியாதார் பலர் இந்நாட்டில் உள்ளனர். அடிகளாருடைய அந்த பெயரையோ அவருடைய திறமைகளையோ அவருடைய தொண்டுகளையோ அவருக்கு தமிழுக்கும் சைவத்துக்கும் செய்த பணிகளையோ பெரிதும் அறியாமல் இருக்கிற பிறவி குருடர்களுக்கு போல அவர்களுக்காக அந்தோ அவர்தம் அறியாமை இருந்தவாறு என்னே, அந்த அறியாமை இப்படி இருக்கிறதே அவர்களுக்காக இந்த நூல் என்ற வகையில் இந்த கருத்தை சொல்லி தமிழ்நாடும் தமிழ்மொழியும் செய்த தவப்பயனாக தமிழ்த்தாயின் அருமை புதல்வராக தோன்றியவர் அடிகளார். அடிகளை தம் கட்கான் கடவுள் எனவும் வழிபடு தெய்வம் எனவும் கொண்டு, கட்கான் கடவுள் வழிபடு தெய்வம், நமக்கு கண்ணுக்கு தெரிகிற கடவுள், நாம் வழிபடுகிற தெய்வமும் அவர்தான் எனவும் கொண்டு, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் என்னும் நிலையில் தேவாரத்தில் வருகிற வரி இது. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். அப்படி நெஞ்சமெல்லாம் மறைமலடிகளுக்கே இடமாக இருக்க வேண்டும். அவரை நினையாது, அடிகளாரை நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் என்று தேவாரத்தில் சொல்லுவதை அப்படியே அடிகளாருக்கு ஏற்றி சொல்லி என்னும் நிலையில் மனத்தகத்தை இருத்தி வைத்து வழிபட்டு வருகின்றனர். அப்படி பல பேர் அவரை அறிந்தவர்கள், அவரை தெய்வமாக நினைத்து காட்சி கொடுக்கிற கடவுளாக நினைத்து அவரை வழிபட்டு வருகிறார்கள். அவர் காலத்தில் வாழ்ந்த சில பேர். தமிழ் மாணவர் அவர் அனைவர் உள்ளங்களையும் திறந்து காணவல்லார் எவரும் நெஞ்சம் என் நெஞ்சம் திறப்போர் நிற்காண்குவரே என்று அடிகளின் திருவுருவம் அங்கே பதிந்து விளங்கும். அடிகளாருடைய அந்த நிலைகளையெல்லாம் நன்கு அறிந்தவர்களுக்கு உள்ளத்தில் எப்பொழுதும் அவர் உள்ளத்தில் இருக்கும். இந்த ராமர் அனுமான் அப்படி மார்பு சதையை பிரித்து உள்ள ராமன் இருக்க மாதிரி காட்டுற மாதிரி அவங்க உள்ளத்தை பார்த்தோம்னா வடிமுறையுடைய உருவம் அப்படியே பதிந்து விளங்கும். இங்கனம் இஞ்ஞான்றை தமிழர் அனைவரிலும் தலைமை சார்ந்து தமக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லா பெருநிலையில் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற பெரும்புலவர் என்று யாவரும் இனிது ஒப்பத் திகழ்பவர் அடிகள். அவரை போல அவர் காலத்தில் 20ஆம் நூற்றாண்டில் அவர் போல இணையற்ற ஒரு பெரும்புலவர் யாரும் இல்லை. அவரோட அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களாம் யாவரும் இனிது ஒப்பத் திகழ்வர், ரொம்ப இனிமையாக அதை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அடிகளின் பெருமையினை ஒரு பாடல் எடுத்து காட்டுகிறார். அடிகளின் பெருமையினை திசையனத்தின் பெருமையெல்லாம் தென் திசையே வென்றேற
மிசை உலகும் பிற உலகும் மேதினியே தனிவல்ல, அசைவில் செழும் தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்ல, இசை முழுதும் மெய்யறிவும் இடங்கொள்ளும் நிலை பெறுக தோன்றியவர் என்றே சுருங்க கூறி விளங்க வைக்கலாம். நம்முடைய செக்கிழார் பெருமான் ஞானசம்பந்தருடைய அந்த நிலைகளுக்காக அவருடைய எப்படி எதற்காக தோன்றினார் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். அது அப்படியே அடிகளாருக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று என்னுடைய சிறிய தந்தையார் முருகவேள் அவர்கள் அந்த மறைமலடிகள் மாட்சி என்ற நூலில் தொடக்கத்தில் காட்டுகிறார். திசையனைத்தும் பெருமையலாம் தென் திசையே வென்றேற, மிசை உலகும் பிற உலகும் மேதினியே தனிவல்ல, அசைவில் செழும் தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்ல, இசை முழுதும் மெய்யறிவும் இடங்கொள்ளும் நிலை பெருக தோன்றியவர் நம்முடைய மறைமலை அடிகளார் என்று அந்த பாடலை சொன்னாலே சுருங்க நாம் விளங்கிக் கொள்ளலாம். அவ்வளவு தமிழுக்கு தொண்டு செய்திருக்கிறார் என்பதை விளக்குவதற்காக செக்கிழார் சொன்ன அந்த பாடல், ஞானசம்பந்தருக்கு சொன்ன அந்த பாடல் அப்படியே நம்முடைய அடிகளாருக்கு பொருந்துகிறது என்பதை முருகவேள் ஐயா அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார். கல்வி தருகன் இசைமை கொடையென சொல்லப்பட்ட பெருமிதம் நான்கே என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். ஆசிரியர் தொல்காப்பியத்தில் கல்வி தருகன் இசைமை கொடையென சொல்லப்பட்ட பெருமிதம் என்பது 4 தான். அந்த 4 பெருமிதங்களில் 1 கல்வி, 2 தருகன், 3 இசைமை, 4 கொடை என்று ஆசிரியர் தொல்காப்பியனார் பெருமிதம் என்னும் மெய்ப்பாடு பிறக்கும் இடங்களாக கூறிய 4 நூலும் சிறந்ததாய் கல்வி காரணமாக பிறக்கும் பெருமிதத்துக்கு உரியவர் தமிழகத்துக்கு உண்டென்றால் அவர் அடிகளார் ஒருவரே அவர். தொல்காப்பியர் சொன்ன அந்த 4 பெருமிதங்களுக்கும் உரியவராகவும் அதில் சிறந்ததாய் கல்விக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பெரிய பெருமிதத்துக்குடையவர் நம்முடைய மறைமலை அடிகள் என்று அந்த தொல்காப்பியர் சொன்ன அந்த 4 தருகனுடைய 4 பெருமிதக்களை ஒரு சேர பெற்றவர், அதில் கல்வியில் மேலும் சிறப்பாக விளங்கியவர் என்று சொல்லி சீரளவில்லா திகழ் தரு கல்வி செம்பொன் வரையின் ஆரளவில்லா அளவு சென்றனர் என்ற திருச்சிற்றம்பல கோவையாரில் மணிவாசகப் பெருமான் தோழி கூற்றின் வாயிலாக விடுக்கும் வினாவிற்கு விடையாக சீரளவில்லா திகழ்தரு கல்வி செம்பொன் வரையின் ஆரளவில்லா அளவு சென்றனர் என்ற அந்த வரிகளுக்கு அதுக்கு மறைமலை அடிகளார் தான் என குறிப்பிட்டு உணர்த்த தரும் சிறப்பினர் அடிகளே அவர். இதற்கு யாரை நாம் இப்போ காட்டலாம்னா இந்த வரிகளுக்கு நிகராக அதற்கு விடையாக மறைமலை அடிகளை மட்டுமே நாம் காட்ட முடியும். அடிகளை நினைவு கூறுங்காலெல்லாம் அடிகளை முருகவேள் ஐயா அவர் நினைவு கூறுகிற போதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இருக்கிற இமிழ்கடல் ஞாலம் முழுவதும் விளக்கும் தமிழ் முதல் அறிந்து தன்மையனாகி, இமிழ்கடல் ஞாலம் முழுவதும் விளக்கும் தமிழ் முழுதறிந்த தன்மையனாகி இந்த சிலப்பதிகார வரிகளுக்கு இப்பொழுது நமக்கு நினைவுக்கு வருவது யார் என்று சொன்னால் மறைமலை அடிகளார் தான். அந்த இலக்கியத்துக்கு இலக்கணமாக விளங்கியவர் மறைமலை அடிகளார் என்று அந்த வரிகளை எடுத்து சொல்லி இப்படி சான்றோர் பெருமக்கள் சொன்ன அந்த சொற்றொடர்கள் எல்லாம் அடிகளாருக்கு பொருந்தி வருகிறது என்று சேக்கிழாருடைய பாடல், நம்முடைய மாணிக்கவாசகருடைய திருச்சிற்றம்பல கோவையாருடைய பாடல், சிலப்பதிகாரத்தில் வருகிற 2 வரிகள் எல்லாம் எடுத்து சொல்லி இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்குபவர் மறைமலை அடிகளார் என்று இதில் முருகவேள் குறிப்பிடுகிறார். கற்றவர் பயிலும் நாகைக்காரோணம், அவருடைய பிறந்த ஊர் நாகைக்காரோணம். அது தேவாரத்தில் கற்றவர் பயிலும் நாகைக்காரோணம்னு வந்தது. அப்படி தோன்றினால என்னவோ இளமையிலேயே அவர் கற்பனை கற்று கலைநலம் பெற்று அந்த இளமை காலத்திலேயே அந்த கற்றவர் பயிலும் நாகைக்காரோணத்தில் பிறந்ததுனாலேயே இளமை காலத்திலேயே ஒரு 20 ஆண்டுக்குள்ளாகவே கற்பனை எல்லாம் கற்று கலைநலம் பெற்று சென்னை கிறித்துவக் கல்லூரியில் முன்னை தமிழ் பேராசிரியராய் இதுபொழுது பல்லவபுரம் பொதுநிலை கழக குறவராய் ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னலம் கருதாது தமிழ்நலமே கருதி பல இன்னல்களுக்கு இடையே தொண்டு புரிந்து வரும் சான்றோரே நம் அடிகளார் அவர் காலத்தில் கூட பல்வேறு விதமான இன்னல்கள் அவருக்கு வந்தது. அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல், அதை அழகடிகளும் சொல்லியிருந்தார், எவ்வளவு யார் என்ன ஏற்றினாலும் பேசினாலும் போற்றினாலும் தூற்றினாலும் அதையெல்லாம் ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளாமல் அவர் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார் என்பது போல எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அதையெல்லாம் அடிகளார் அப்படி புறந்தள்ளி அவருடைய தமிழுக்காக சைவத்துக்காகவும் தொண்டாற்றியிருக்கிறார். அடிகளின் உயர்வும் அவர்தம் பெயரும், அடிகளின் அளப்பரிய பேருயர்வினை
அவர் தம் திருப்பெயரே யாவர்க்கும் ஓரளவு விளக்க வல்லதாக இருக்கிறது. அடிகளாருடைய பெயரே, அவருடைய அந்த பெயரே அதுக்கு அவருடைய மிகப்பெரிய உயர்ந்த நிலை இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. இடைக்காலத்தும் பிற்காலத்தும் நூல் வழக்கிலாதல் உலக வழக்கிலாதல் பெரிதும் வழங்கப்பெறாது அருகி மறைந்திருந்த அடிகள் என்னும் மிக பழமையான விழுமிய செந்தமிழ் செஞ்சொல் குணவாயில் கோட்டத்து அரசு துறந்திருந்த குடக்கோ சேரல் இளங்கோவடிகள் என சிலப்பதிகாரத்தும் அரவண அடிகள் என்று மணிமேகலையிலும் பயின்று வருதல் கொண்டு முதல் முதல் கண்டெடுத்து வழக்கில் கொணர்ந்து நடையாட விட்டவர் நம் அடிகளே ஆவர். அவர் சுவாமி வேதாசலம் என்று தான் சொல்லுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் அவர் பின்னால் அடிகள் என்று அவர் அமைத்து கொண்டார். அந்த அடிகள் என்ற சொல் அவர் காலத்தில் அதுக்கு முன்னால் யாரும் பயன்படுத்தலை. முன்னாடி பயன்படுத்தியிருந்தாங்க, அப்புறம் பின்னாடி வரல. சிலப்பதிகாரத்து காலத்துக்கு அப்புறம் அடிகள் என்றெல்லாம் சரியான முறையில் யாரும் பயன்படுத்திக்கல. அதை அடிகள் பயன்படுத்தி கொண்டாராம். அந்த அடிகள் என்னும் மிகப்பெரிய விழுமிய செந்தமிழ் செஞ்சொல் குணவாயில் கோட்டத்து அரசு துறந்திருந்த குடக்கோ சேரல் இளங்கோவடிகள் என சிலப்பதிகாரத்தும் அரவண அடிகள் என்று மணிமேகலையிலும் பயின்று வருதல் கொண்டு முதலில் கண்டெடுத்து வழக்கில் கொணர்ந்து நடையாட விட்டவர் நம் அடிகள். அவர் தான் அதை தமிழ்நாட்டில் நடக்கும்படி வைத்தார், நடைமுறைக்கு கொண்டு வந்தார். மறைமலை அடிகள் என்னும் பெயரால் இளங்கோவடிகள் என்னும் பெயரை நினைவு கூறுகிறோம். மறைமலை அடிகள் என்று சொல்லுகிற போதே இளங்கோவடிகள் அவரும் அடிகள் வைத்திருந்தது நமக்கு நினைவு பெறுகிறது. அப்படி இவர் பெயரை சொல்லுகிற போதே அவர் பெயரை நாம் நினைவு கூறுகிறோம். இளங்கோவடிகள் என்னும் தொடர் மறைமலை அடிகள் என்னும் தொடரில் நிழலாடி எதிரொலி செய்கிறது. அவருடைய இது அப்படியே எதிரொலிக்கிறதுங்க, அப்படி எதிரொலி செய்கிறது. முத்தமிழ் புலமை வித்தகராய் இளங்கோ அடிகட்குரிய நலங்களெல்லாம் மும்மொழி புலமை செம்மலாகிய நம் ஆசிரியர் அடிகட்கும் உண்டென நம்மனோர் உளந்தெளிந்து உணதற்கு இதுரு சான்றாகும். எப்படி இளங்கோவடிகள் முத்தமிழ் புலவராய் விளங்கினாரோ அதுபோல இவர் மும்மொழி புலவராய் விளங்கினார். மும்மொழி புலவர் செம்மலாக விளங்கினார். மும்மொழி புலமை செம்மலாக விளங்கினார். தமிழ் பெரியார் திருவிக்கா அவர்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என தம் நூல் ஒன்றிற்கு தலைப்பு அமைத்து கொண்டதும், அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார்ல, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளை பற்றிய நூலுக்கு மனித வாழ்க்கையும் காந்தியடிகள் எழுதியிருக்கிறார். தம் நூல் ஒன்றிற்கு தலைப்பு அமைத்து கொண்டதும் ஆளுடைய அடிகள், பட்டினத்தடிகள், சேக்கிழார் அடிகள், ராமலிங்க அடிகள், ஞானியார் அடிகள் என்று இங்கனமெல்லாம் தமிழகம் வழங்க தலைப்பட்டது நம் அடிகளாரை பின்பற்றியாகும். அடிகளார் மறைமலை அடிகள் என்று போட்ட காலத்தில் தான், அதை தெரிந்த பின்னால் தான் ஆளுடைய அடிகள், பட்டினத்தடிகள், சேக்கிழார் அடிகள், ராமலிங்க அடிகள், ஞானியார் அடிகள், அதுக்கு முன்னெல்லாம் பட்டினத்து சுவாமி, சேக்கிழார் சுவாமிகள், ராமலிங்க சுவாமி, ஞானியார் சுவாமி என்றெல்லாம் சொல்லி வந்தார்கள். அடிகளார் அடிகள்னு போட்ட பின்னால் தான் இவங்களுக்கு கூட அடிகள் என்ற வழங்குகின்ற நிலை ஏற்பட்டது. அது நம் அடிகளாருடைய மறைமலை அடிகளுடைய அந்த இதை பின்பற்றித்தான். அடிகளின் பெயரும் அதன் விளைவும் மகப்பேறு இன்மையால் மிக பெரிதும் வருந்தி பன்னெடுநாள் தவம் கிடந்து பின்னர் நாகை நின்று திருக்கழுக்குன்றம் போந்து அச்செல்வன் திருவருளால் பெற்றெடுத்தமை பற்றி தந்தையார் தாய் தந்தையர் அடிகட்கு குழவி பருவத்தே வேதாசலம் என்று பெயரிட்டனர். அடிகளாருடைய பெயரும் அது ஏன் அப்படி வந்தது, அதனால் என்ன விளைவு ஏற்பட்டது என்பது கருத்து சொல்லுகிற போது, அது முதல்ல அவருக்கு பேர் ஏன் வந்ததுன்னா, அவங்க அப்பா அம்மா நீண்ட கொஞ்ச நாள் குழந்தை இல்லாமல் இருந்த காலத்தில் ரொம்ப வருந்தி 12 நாள் தவம் கிடந்து திருக்கழுக்குன்றத்துக்கு நாகப்பட்டினத்துக்கு திருக்கழுக்குன்றம் அந்த காலத்தில் 1876 எவ்வளோ கடினமான பயணம் பாருங்கள். நாகப்பட்டினம் எங்கே இருக்குது, தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி அந்த காலத்தில். இப்போ அது ஒரு மாவட்டமாக மாறிடுச்சு. அங்கேருந்து சென்னை கிட்ட வரணும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றத்துக்கு போனோம். எவ்வளோ கடினமான பயணம் எண்ணி பார்த்தா தெரியும். அப்படி கடினமாக இந்த பயணத்துக்கு பயந்து திருக்கழுக்குன்றம் போந்து அந்த பெருமானுடைய திருவருளை வணங்கி தவம் இருந்து அப்படி பெற்றதுனால அந்த சாமிக்கு பேர் வேதாசலம். வேதமே மலையாக இருப்பதனாலே அந்த சுவாமிக்கு பேர் வேதாசலம். அந்த பேரை அவங்க பெற்றோர்கள் அவருக்கு வைத்தார்கள். அந்த திருவருளால் பிறந்ததுனால கழுக்குன்றத்து பெருமானுடைய திருவருளும் காரோணப் பெருமானுடைய திருவருளுமாக இணைந்து கழுக்குன்றத்து பெருமானுடைய திருவருளால் கருவூர் வாய்த்த அந்த அம்மையார் நாகை காரோணத்தில் இவரை ஈர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படி அவர்கள் வேதாசலம் என்று பெயரிட்டுக் கொண்டார். அது பின்னர் அந்த வேதாசலம் என்ற பெயரை துறவு நிலை நின்ற வழி சுவாமி வேதாசலம் என வழங்கலுற்றது. அவர் துறவு நிலை ஏற்றுக்கொண்டு காவி உடையெல்லாம் தரித்து கொண்ட போது சுவாமி வேதாசலம் என்றுதான் மக்கள் வழங்கி வந்தார்கள்.
தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்று காரணமாகவும் தனித்தமிழ் இயக்க கிளர்ச்சியில் உள்ளத்து உணர்ச்சி மிக மேலோங்கி நின்றதனாலும் அடிகளார் மறைமலை அடிகள் என்று தம் பெயரை மாற்றி அமைத்துக் கொண்டார். எல்லாரும் சுவாமி வேதாசலம் சொல்றாங்களேன்னு சொல்லி அவர் அதை மாற்றி அமைத்து அடிகள் என்று சேர்த்து மாற்றி அமைத்துக் கொண்டார். அதனை தழுவி என்றோ சூரியநாராயண சாஸ்திரியார் பரிதிமார் கலைஞராகினார். இவருடைய தமிழ் ஆற்றலை, தமிழுடைய பற்றை உணர்ந்துதான் பரிதிமார் கலைஞர் சூரியநாராயண சாஸ்திரி பரிதிமார் கலைஞராக மாற்றிக்கொண்டார். சந்தோஷம் என்பவர் மகிழன் என்று பெயர் மாற்றிக்கொண்டார். நம்முடைய அருட்குருநாதர் அழகரடிகள் இளமை காலத்து பெயர் பாலசுந்தரம், அது இளவழகன் என்று அமைத்துக் கொண்டார். பின்னால் மேலும் தூய்மைப்படுத்தி அவர் ஆசிரியர் திருமுழுக்கு பெற்றபோது இளவழகனார் என்று அமைத்துக் கொண்டார். பாலசுப்பிரமணியனார் இளமுருகன் என்ற பெயரும், ராஜாக்கண்ணி என்பவர் அரசங்கண்ணனார் என்றும், அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு நடராஜன் என்பது ஆடலரசு என்றும், விநாயகம் என்ற பெயர் நிகரில் அரசு என்றெல்லாம் பெயர் மாற்றம் பெற்றது. தமிழ் வடிவ பெயர் அமைத்துக் கொண்டார்கள். மற்றும் கல்யாண சுந்தரம், சோமசுந்தரம், சண்முக சுந்தரம், மீனாட்சி சுந்தரம் என்னும் வடமொழி பெயர்கள் எல்லாம் அடிகளாரினாலே முறையே மணவழகன், கல்யாண சுந்தரம் என்பது மணவழகன், அடுத்தது சோமசுந்தரம் மதியழகன், சண்முக சுந்தரம் அருமுக அழகன், மீனாட்சி சுந்தரம் அங்கையர்கண்ணி என நடனவும், நடராசன் சுந்தரராசன் என்பன ஆடலரசு அழகரசு எனவும், ரத்தின சபாபதி சபாபதி என்ற பெயர்கள் மணிமந்தவாணன் அம்பலவாணன் என்றும் வழங்குவதாயின. அடிகளாருடைய நிலையில தான் இதெல்லாம் பெயர் மாற்றம் பெற்றது. இவை அன்றி இளஞ்செழியன், நெடுஞ்செழியன், இளங்கோ, இளம்பழுதி, அன்பழகன், அறிவழகன், கரிகாலன், கபிலன், மதிவாணன், மருதவாணன் என்று இன்னோரன்ன தனித்தமிழ் பெயர்கள் எல்லாம் வழங்கத் தொடங்கியது. அடிகளாருடைய தாக்கம்தான் நல்ல தமிழ் பெயரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இன்னைக்கு அடிகளாரை போல ஒரு பெரிய செந்தமிழ் தலைவர், சைவ உணர்வோடு இருக்கிற தலைவர் இல்லாத காலத்தினால இன்றைக்கு அந்த உணர்வெல்லாம் மங்கி வேறு வேறு விதமான பெயர்களெல்லாம் நம்ம வைத்துக் கொள்ளுகிறோம். அந்த நிலைகளெல்லாம் மாற வேண்டும். இப்படி அந்த பெயரை தமிழ்படுத்திக் கொள்வது மட்டுமல்லாமல் பெயர் வைத்துக் கொள்ளுகிற போதே இப்படி நல்ல தூய தமிழ் பெயராக இளஞ்செழியன், நெடுஞ்செழியன், இளங்கோவன், இளம்பருதி, இளம்பழுதி, அன்பழகன், அறிவழகன், கரிகாலன், கபிலன், மதிவாணன், மருதவாணன் என்றெல்லாம் தனித்தமிழ் பெயர்கள் வழங்கத் தொடங்கியதும் அடிகளாலாயாகும். அடிகளாருடைய தாக்கத்தில் தான் இப்படி தூய தமிழ் பெயர்கள் மக்களிடத்திலே வந்தன. கோவூர் கிழார் முதலிய சங்ககால புலவர்களின் பெயர்களை ஒட்டி அடிகள் தம் துறவு நிலை கொள்ளா முன்பு தமக்கு நாகை கிழார் வேதாசலம் பிள்ளை என பெயரமைத்துக் கொண்டதனையும் ஒட்டிய அன்றோ. கோவூர் கிழார் என்பது அந்த பெயரை பார்த்து சங்ககால புலவருடைய பெயரை ஒட்டி அடிகளாரும் கொஞ்ச காலம் நாகை கிழார் வேதாசலம் பிள்ளை என்று, பிள்ளை என்பது அவருடைய இனத்தை குறிப்பது, அவர் பிறந்த சாதியை குறிப்பது. அந்த நாகை கிழார் வேதாசலம் பிள்ளை என்று பெயரமைத்துக் கொண்டதனை ஒட்டியே அன்றோ. கோவூர் கிழார் என்ற பெயரை பார்த்து நாகை கிழார், அவர் கோவூரில் பிறந்தனால கோவூர் கிழார், இவர் நாகையில் பிறந்தனால நாகை கிழார். அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒருத்தர் கோவை கிழார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கோவை கிழார்னு போட்டுவார். அப்படிலாம் இருந்து அமைத்து கொண்டது அதையெல்லாம் ஒட்டி தான், சங்க இலக்கியத்தை ஒட்டித்தான். கோவை கிழார், மயிலை கிழார், துடிசை கிழார் என்று இங்கனம் பெருமக்கள் பலரும் தம் பெயரை வழங்கிக் கொள்ளலாயினர். அப்படி பல பேர் கோவையில் வந்தவர் கோவை கிழார், மயிலில் வந்த மயிலை கிழார், துடிசை என்கிற பெயர் துடிசை கிழார் என்றெல்லாம் பெயர் மாற்றம் அமைத்துக் கொண்டனர். ஞாயிறு நடுவனதாய் அமைய கோள்களும் மீன்களும் அதனை குறிக்கொண்டு நன்கினிது இயங்குதலைப் போல, ஞாயிறு என்கிற சூரிய நடுவில் இருக்கும், மற்ற கோள்கள்லாம் அதை சுற்றி இருக்கும், சுற்றியதாக இருக்கும். நடுவனாதாக இருந்து மற்ற கோள்கள்லாம் மீன் அதனை குறிக்கொண்டு இயங்குதலைப் போல அடிகளை குறிக்கொண்டு அன்றோ இத்துணை மாறுதலும் புரட்சிகளும் நிகழ்ந்தன. சூரியனை எப்படி நடுவாக வைத்துக்கொண்டு பல கோள்களும் மீன்களும் அமைந்திருக்கிறவோ அதுபோல அடிகளை கொண்டே இத்தகைய மாட்சிகளெல்லாம் புரட்சிகளெல்லாம் அது அப்பொழுது ஏற்பட்டன. அடிகளுடைய தமிழ் புலமை, தமிழ் பெரியார் திருவிக்கா அவர்கள் கூறுமா போல தம் வாழ்நாளெல்லாம் தமிழையே பேசி, தமிழையே எழுதி, தமிழையே கற்று, தமிழையே ஆய்ந்து, தமிழையே பரப்பி, தம் உடல் பொருள் உயிர் மூன்றும் தமிழுக்கென்றே ஒப்படைத்து உழைத்து தமிழ் வண்ணமாய் திகழும் ஒப்புருயற்ற தமிழ் பேராசிரியர், தமிழ் பெரும் பேராசிரியர் அடிகளார் எனின் அடிகளின் தமிழ் புலமையை அளவிட்டு உரைப்பது யாங்கனம். இப்படி எல்லாம் தமிழாக வாழ்ந்தவர், பேசுவதில் தமிழ், எழுதுவதில் தமிழ், ஆய்வது தமிழில், பரப்புவது தமிழ், தன்னுடைய உடல் பொருள் ஆவி என்கிற உயிர் அனைத்து மூன்றையுமே தமிழுக்கென்று ஒப்படைத்து அந்த முத்தமிழுக்காக உழைத்த தமிழ் வண்ணமாக விளங்கிய அடிகளார் ஒரு பெரிய பேராசிரியராக விளங்கினார். அவருடைய தமிழ் புலமையை எந்த அளவுக்கு நாம் எடுத்து காட்ட முடியும், எங்கனம் எடுத்துரைப்பது.
யாங்கனம் அளவிட்டு உரைப்பது யாங்கனம் எப்படி நம்மளால் எடுத்து சொல்ல முடியும்? அற்றை நக்கீரனாரும் பிற்றை சிவஞான முனிவரும் ஓரூரு கொண்டு இற்றை மறைமலை அடிகளாராய் போந்து தமிழ் வளர்க்கின்றார். அன்றைக்கு இருந்த நக்கீரனார் நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரர், அதுபோல பிற்றை காலத்தில் வந்த சிவஞான முனிவர் 2 பேரும் ஓரூரு கொண்டு வந்தது போல மறைமலைகளார் தமிழ்நாட்டிலே தோன்றியிருக்கிறார் என்று திருவிக அவர்கள் ஒரு முறை சொல்லி காட்டியிருக்கிறார். அப்படி திருவிக அவர்கள் சொல்லியது போல கூறிக்காட்டும் முறையிலும் வேறு பெரிதொரு திறம் பற்றி அடிகளின் புலமை யாரும் உணர்த்த இயலாது. அதனால இவரை போல யாராலும் உணர்த்த முடியாது. பிற்கால புலவர்கள் இலக்கணமாயின் பின்னூல்களாய நன்னூல் முதலிய சின்னூல்களையும் இலக்கியமாயின் இராமாயணம் பாரதம் ஏதேனும் சில புராணங்கள் முதலியனவற்றையுமே கற்று வந்தனராக அவர்களைப் போலாது தமது இளமை காலத்தில் முதலே செந்தமிழ் இலக்கியங்களை முறையாக கற்றுத் தொடங்கி தம் 21ஆம் அகவைக்குள் மிகச் செவ்வையாக தொல்காப்பியம், திருக்குறள், பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, திருவாசகம், திருக்கோவையார், சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், நாலடி 400, பழமொழி 400 போன்ற நூல்களை தேர்ந்தெடுத்து ஆராய்ந்து கற்று புலமை நலம் முற்றிய திறம் மிகவும் வியக்கற்பானது. அடிகள் வாழ்ந்த காலத்தில் பிற்கால புலவருடைய நூல்கள் இலக்கணமான பிற்காலத்தில் வந்த நன்னூல் முதலிய சிறிய நூல்களையும், இலக்கியம் என்று சொன்னால் இராமாயணம், பாரதம், ஏதேனும் சில புராணங்கள் இவைதான் படித்து கொண்டார்கள். அவர் காலத்தில் அடிகளார் இருந்த காலத்தில் இருந்த அறிஞர்களெல்லாம் ரொம்ப பின்னால் இருந்த நூல்களை தான் படித்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் ராமாயணம், மகாபாரதம் நம்ம நாட்டினுடைய நூலே அல்ல, அது வட இருக்கக்கூடியது, அதை தான் படித்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தோன்றிய மறைமலை அடிகளார் அந்த தாக்கமெல்லாம் அவருடைய தாக்க முடியாமல் தன்னை இளமை காலத்திலேயே 21 அகவையிலேயே 76 பிறக்கிறார். 96, 97, 1897க்குள்ளாகவே அவர் பயின்ற நூல்கள் தேர்ந்தெடுத்து ஆராய்ந்து கற்ற புலமை எதிலெல்லாம் பண்ணார்னா தொல்காப்பியம், திருக்குறள், பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, திருவாசகம், திருக்கோவையார், சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், நாலடி 400, பழமொழி 400 என்று நூற்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து ஆராய்ந்து அவர் கற்று புலமை நல முற்றிய திறமிக்கவராக 21 வயதிலேயே அவர் நிறைந்திருக்கிறார். தமிழில் புலமை நலத்துறை கூறுகள் எத்துணை திறமுண்டோ அத்துணை திற கூறுகளிலும் அடிகள் தனித்தனியே பெருந்திறம் பெற்றவர். தமிழ் புலமையில என்னென்ன துறைகள் இருக்கிறதோ அந்த கூறுகள் இருக்கின்றனவோ அத்தனை கூறுகளிலும் அவர் ஒரு தனிப்பெரும் திறம் படைத்தவர் விளங்கியிருக்கிறார். தமிழ் பேராசிரியர் செல்வ கேசவராய முதலியார் MA அவர்கள் குறிப்பிட்டவாறு போல சங்கத்தமிழ் இலக்கியங்களை பதிப்பித்த பெருமை பேரறிஞர் வெண்கலை செல்வர் பெரும் பேராசிரியர் உவே சாமிநாதருக்கு உரியது என்றால் அவை இற்றை பரப்பிய பெருமை அடிகட்கே உரியதாகும். அதை பதிப்பித்த பெருமை உவே சாவுக்கு உரியது என்றால் அதை பரப்பிய பெருமை மறைமலை அடிகளாருக்கே உண்டு. அவர் பதிப்பித்த பெருமை அவரை சாரும். அந்த நூல்களை சங்கத்தமிழ் இலக்கியங்களை பரப்பிய பெருமை யாருக்கென்றால் மறைமலை அடிகளுக்கு மட்டும்தான் உண்டு. ஆகு பெயர் அன்மொழித் தொகை பற்றி அரசன் ஜன்முகனாரை உள்ளிட்ட பெரும்புலவர் பலரிடையே நிகழ்ந்த வழக்கீட்டில் கலந்து நின்று அடிகள் வரைந்த கட்டுரைகளில் தொல்காப்பிய பொருள் ஓத்தினை பிழிந்தெடுத்து வைத்தால் என்ன வரைந்தளித்துள்ள சோமசுந்தர காஞ்சி ஆக்கத்தானும் அடிகளின் அளப்பரிய இலக்கண புலமைத்திறம் புலனாகும். அரசன் ஜன்முகனார் அன்மொழித் தொகை பற்றியும் ஆகுபேர் பற்றியும் இதெல்லாம் நம்ம மறைமலடிகள் மாட்சி என்று அழகரடிகள் நூலில் கூட நம்ம பார்த்தோம். அரசன் ஜன்முகனார் உள்ளிட்ட பல பெரும்புலவர்கள் நிகழ்ந்த அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அடிகளார் வரைந்த கட்டுரைகளாலும் தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் பிழிந்தெடுத்து வடித்து வைத்தால் என்ன அந்த வரைந்த சோமசுந்தர காஞ்சியாக்கத்தில் நூல்களில் இதெல்லாம் மிகச் சிறப்பாக அப்படியே தொல்காப்பியத்தை அந்த பொருளதிகாரத்தை பிழிஞ்சி காட்டியது போல எழுதி காட்டியிருக்கிறார். அவ்வளவு பெரிய அளப்பரிய இலக்கண புலமைத்திறம் கொண்டவராக மறைமலடிகள் விளங்கியிருக்கிறார். மற்றும் இங்கனமே திருவற்றியூர் முருகர் மும்மணி கோவை, சோமசுந்தர காஞ்சி, சாகுந்தல நாடகம் என்பனவற்றால் அடிகளின் செய்யுளியற்றும் திறம் விளங்குகிறது. அடிகள் செய்யுளியற்றுகிற திறம் பெற்றவர் என்பதை எதில் தெரிஞ்சுக்கலன்னா திருவற்றியூர் முருகர் மும்மணி கோவை, அதுவும் இளமை காலத்தில் எழுதுந்து. அப்புறம் சோமசுந்தர காஞ்சி அவருடைய குருநாதர் ஆசிரியர் சோமசுந்தர நாயகர் மறைவு எப்போ எழுதுறது
அப்புறம் சாகுந்தலம் நாடகம் மொழிபெயர்ப்பு இதெல்லாம் அதில் செய்யுள் இயற்றிருக்கிறதெல்லாம் பார்த்தா அவர் செய்யுள் இயற்றுகிற திறம் நன்கினிது விளங்கும். பண்டைய உரையாசிரியர்களைப் போல அடிகளார் உரை வரையும் பெற்றிமை ஆசிரியர் நச்சினாருக்கு இனியர் கொண்டு கூட்டி குளறுபடை செய்தனவற்றை மறுத்து வரைந்த பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரைகளாலும் திருவாசக விரிவுரையானும் சாகுந்தல நாடகம் திருவற்றியூர் முருகர் மும்மணி கோவை என்பனவற்றை சேர்த்துள்ள உரை குறிப்புகளாலும் இன்றும் இனிது வெளிப்படும். பண்டை மிக பழங்கால உரையாசிரியர்களைப் போல அடிகளார் உரை வரையும் பெற்றிமை அப்படிலாம் இல்லாமல் அவருடைய அந்த உரை எழுதுகிற தனித்தன்மை ஆசிரியர் நச்சினார்க்கினியர் கொண்டு அவர் காலத்து நச்சினார்க்கினியர் முதலாக அதையெல்லாம் கூட்டி குளறுபடி செய்து கொண்டிருந்தவற்றையெல்லாம் மறுத்து எழுதியிருக்கிற அந்த நூல்கள் பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி அப்புறம் திருவாசக விரிவுரை சாகுந்தல நாடகம் மும்மணி கோவை இந்த நூல்களெல்லாம் அதற்கு உரை குறிப்புகளெல்லாம் இதை இனிது விளக்கும். அந்த குளறுபடிகளெல்லாம் நீக்கியிருக்கிறார் என்பதை நாம் இனிது தெரிந்து கொள்ளலாம். இவையன்றி அடிகள் இயற்றிய கோகிலாம்பாள் கடிதங்கள் குமுதவல்லி அல்லது நாகநாட்டரசி என்பன தமிழ் புதினம் என்பது போல நாவல் புனையும் திறம் இதுவென அத்துறை வல்லார்க்கு அறிவித்து உணர்த்தும் இருவரும் விளக்கங்களாகும். நாவல்னா எப்படி, புதினம்னா எப்படி இருக்கணும் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையில் இரண்டு நூல்கள், இரண்டுமே பெரிய விளக்கம் தருகிற நூல்களாக கோகிலாம்பாள் கடிதங்கள் குமுதவல்லி நாகநாட்டரசு என்கிற அந்த புதினங்கள், அந்த நாவல் அது எப்படி அமைப்பது, நாவல்னா எப்படி அமைக்கணும் என்பதை அந்த துறை சார்ந்த வல்லவர்களுக்கு, சாதாரணனுக்கு இல்லை, அந்த துறையில் வல்லவராக விளங்கியவர்களுக்கு கூட உணர்த்துகின்ற அளவில் இந்த இரண்டு பெரிய நூல்கள் அமைந்தன. சிறுவர்க்கான செந்தமிழ் அடிகளின் பாடநூல் எழுதும் ஆற்றலுக்கு அரியதொரு எடுத்துக்காட்டு. ஒரு பிள்ளைகளுக்கான பாடநூல், சிறுவர்களுக்கான பாடநூல்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது எடுத்துக்காட்டு தான் சிறுவர்க்கான செந்தமிழ். இங்கனமே மறுப்புரை வரைதல் ஆராய்ச்சி செய்தல் என்பனவற்றிலும் அடிகள் தனித்தனியே பெருந்திறம் பெற்றவர் என்பது வெளிப்பாடு. அதுபோலவே அந்த சிறுவர்களுக்காக எப்படி எழுதுவது என்பது, புதினம் எப்படி எழுதுவது என்பது, அந்த அடிப்படையிலேயே மறுப்புரைனா எப்படி இருக்கணும், ஆராய்ச்சி என்றால் எப்படி இருக்கணும் என்பதெல்லாம் அடிகளுடைய தனிப்பெருந்திறம் அந்த நூல்களெல்லாம் படிக்கிற போது நாம் தெரிந்து கொள்ளலாம், வெளிப்படையாக தெரிந்து கொள்ளலாம். இம்மட்டோ இலக்கியம், கணக்கு, வரலாறு, நிலநூல், அறிவியல் கூறுகள், கல்வெட்டு, மெய்ப்பொருள் நூல், மருத்துவம், யோகம் என்னும் இன்னோரன்ன பல்வேறு துறைகளிலும் பல கலைகளிலும் அடிகள் வல்லவராய் விளங்கினார். லிட்ரேச்சர், மேத்தமேட்டிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிரஃபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி, பாட்டனி, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அப்புறம் ஃபிலாசபி, அப்புறம் அந்த யோகம், மெடிசின் என்று பல நிலைகளிலும் பல துறைகளிலும் பல கலைகளிலும் அடிகள் வல்லவராக விளங்கினார். சங்கர நமச்சிவாய புலவர் பவனந்தியாரை குறிப்பிடுதல் போல சங்கர நமச்சிவாய என்பவர் பவனந்தியாரை ஒரு பல்கலை குறிசில் என்று கூறுவார், ஆல்ரவுண்ட் ஜீனியஸ் என்று. அது அடிகளுக்கும் பொருந்தும், அடிகளை குறிப்பிடுதல் பொருந்தும். கரிகாலனை தாய் வயிற்றிலிருந்தே தாயமெய்தினான் என்று முடத்தாம கண்ணியார் மொழிதல் போல், முடத்தாம கண்ணியார் என்கிற ஒருவர் அவர் எழுதிய நூலில் கரிகாலனை சொல்லுகிற போது தாய் வயிற்றிலிருந்தே தாயமெய்தினர் என்று மொழிதல் போல அடிகளும் கருவிலேயே திருவுடையராய் தோன்றினார். அப்படி அடிகள் கருவிலேயே திருவுடையராக விளங்கினார். நூலறி புலவன், நல்லிசை புலவன், பலர்புகழ் நன்மொழி புலவன், புலவர் ஏறு, தொல்லானை நல்லாசிரியன், நின்னடு புரையுனர் இல்லா புலமையோய், அஞ்சொல் நுண் புணர்ச்சி புலவன், அந்தொல் நுண் தேர்ச்சி புலவன், ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன், நூல்வழி பிழையா நுணங்கு நுண் தேர்ச்சி, நுண்மான் நுழைபுலம் என வரும் சங்கநூல் செய்யுற்றொடர்கள் பலவற்றுக்கும் இற்றை ஞான்று முற்றிலும் பொருந்தத்தக்க இலக்கியமாக இலங்குபவர் அடிகளே எனின் அவர்தம் தமிழ் புலமை யாமோ அளவிட்டு உரைக்கற்பாலோம். அவரை பற்றி சொல்லணும்னா சங்க இலக்கியத்தில் வருகிற இந்த தொடர்கள் எல்லாம் அப்படியே அவருக்கு பொருந்தி வரும். நூலறி புலவன், நல்லிசை புலவன், பலர்புக நன்மொழி புலவர் ஏறு, தொல்லானை நல்லாசிரியன், நின்னொடு புறையினர் இல்லா புலமையோய், அவனோடு நின்று எதிர் நின்று பேசக்கூடிய அளவுக்கு இல்லை புலமை இல்லாதவர்கள், அப்படிப்பட்ட சிறந்த புலமையுடையவர். அஞ்சொல் நுண் தேர்ச்சி புலவன், ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன், நூல்வழி பிழையா நுணங்கு நுண் தேர்ச்சி, நுண்மான் நுழைபுலம் என வரும் சங்கநூற் தொடர் செய்யுட்கடர்கள் பலவற்றிற்கும் இன்றைக்கு யார் இலக்கியமாக திகழ்கிறார் என்றால் அடிகள் மட்டும்தான். இலங்குவர் அடிகளே எனின் அவர்தம் தமிழ் புலமையை நான் எப்படி சொல்ல முடியும், அதை அளவிட்டு என்னால் சொல்ல முடியுமா, இயலாது என்பது. அடுத்து அவருடைய வடமொழி வன்மை, வடமொழியில் எப்படி வல்லாண்மை மிக்கவனாக இருந்தார். அடிகள் தமிழில் எத்துணை புலமை உடையரோ
அத்துணை அளவிற்கு ஒத்த புலமை வடமொழி ஆங்கிலம் என்னும் இருபிற பெரிய மொழிகளிலும் உடையராதலின் தமிழறிஞர் வரிசையின் மட்டும் அடிகளை வைத்து கருதற்கில்லை. வெறும் தமிழறிஞர் என்று மட்டும் வைத்துக் கொள்ள முடியாது. அது ஒரு குறுகிய எல்லை. அவர் தமிழறிஞர் மட்டுமல்ல, தமிழோடு ஆங்கில அறிஞர், அதே மாதிரி வடமொழி அறிஞர். இந்த 3 மொழிகளிலும் அவர் அறிஞராக இருந்தார். நாடன் என்கோ ஊரன் என்கோ பாடிமிழ் பனிக்கடர் சேர்ப்பன் என்கோ யாங்கனம் மொழிகோ ஓங்குவட் கோதையே என பொய்கையார் என்னும் புலவர் சேரமான் கோக்கோதை மார்பனை பொய்கையார் மேலே சொல்லுவது போல நாடன் என்கோ ஊரன் என்கோ பாடிமிழ் பனிக்கடல் சேர்ப்பன் என்கோ யாங்கனம் மொழிகோ ஓங்குவாட் கோதையை என்று சேரமான் கோக்கோதையை பொய்கையார்வர் சொல்லுகிறார். அப்படி அறியாமல் மயங்குவது போல எப்படி பாடுவது? அவரை என்னென்று பாடுவேன்? சேரமான் கோக்கோதையை நாடன் என்று சொல்றதா, ஊரன் என்று சொல்லதா, அந்த பாடிமிழ் பனிக்கடல் சேர்ப்பன் என்று சொல்லுவதா, யாங்கனம் மொழிவேன், என்னால் எப்படி சொல்ல முடியும் அவனுடைய சேரமான் கோக்கதனுடைய திறமையை என்று அறிவது மயங்குவது போல, பொய்கையார் மழங்குவது போல அடிகளை தமிழ் புலவர் என்பதா, வடமொழி வல்லவர் என்பதா, ஆங்கிலர் அறிஞர் என்பதா என்னவென்று கூறுவது அறியப்பெறாமல் அவர் மயங்கியது போல நாமும் மயங்க வேண்டும் நிலையில் அடிகள் திகழ்கிறார். அப்படி எதில் அவர் வல்லவர்னு சொல்றதுன்னு தெரியல, எல்லாவற்றிலும் வல்லவராக இருக்கிறார். வடமொழியில் உள்ள பல்வேறு வேதம், ஆகமம், உபநிடதம், மிருதி, பிரமாணம், இதிகாசம், புராணம் என்பன எவற்றையும் அடிகள் முறையாக கற்று துறை போயவர். இந்த மேலே சொன்ன அந்த அத்தனை நூல்கள், வடமொழி நூல்கள் எல்லாத்திலையும் துறைபோக கற்றவர். திருவாசக 4 அகவல் ஆராய்ச்சி உரையிலும் சிவஞானம் போது ஆராய்ச்சி உரையை நம்ம பார்த்தா இந்த நூல்களெல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார். அவ்வளவு துறைபோக கற்றிருக்கிறார். அடிகள் முறையாக கற்று துறை போறவராய் என்பது காளிதாசர் எழுதிய சாகுந்தலம். அதில் மட்டுமல்லாமல் காளிதாசர் எழுதிய சாகுந்தலம் நாடகத்தினை அழகிய இனிய தூய செந்தமிழில் மிக தெளிவாக செய்துள்ள மொழிபெயர்ப்பானும் தென்புலத்தார் யார், சாதி வேற்றுமையும் போலி செய்வரும், தமிழாசிரியர் தழுவிய வடமொழி நூல்கள், சைவ சித்தாந்த ஞான போதம் என்பனவற்றாலும் நன்கினிது உணரப்படும். அவருடைய அந்த புலமை தலம், அதாவது வடமொழி புலமை நலத்தை இந்த நூல்களெல்லாம் கூட நம்ம தெரிந்து கொள்ளலாம். தென்புலத்தார் யார் என்ற நூல், சாதி வேற்றுமையும் போலி செய்வரும் என்ற நூல், தமிழாசிரியர் தழுவிய வடமொழி நூல்கள், அப்புறம் சைவ சித்தாந்த ஞான போதம் என்பனவற்றால் அவருடைய அந்த வடமொழி வல்லாண்மை, வடமொழி வன்மை நன்றாக நம்ம உணர்ந்து கொள்ளலாம். வடமொழிக்கு உரிமை கொண்டாடும் இனத்தாரில் கூட அடிகட்கு ஒத்த வடமொழி புலமுடையோர் மிகச்சிலரே இருப்பர். வடமொழியில் நாங்கள் தான் என்று மாதட்டி கொள்ளுகிற அந்த இனத்தை சார்ந்திருக்கிறவர்கள் கூட அடிகட்கு ஒத்த அளவு வடமொழி புலமுடையோர் ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க, ரொம்ப சிலர் தான் இருப்பார்கள். அடிகளுக்கு ஒத்த அந்த அறிவு உள்ளவர்கள் ரொம்ப சிலரே இருப்பார்கள். சுருங்க கூறுதல் வேண்டுமாயின் சேனாவரையரை சிவஞான முனிவர் கூறுமா போல வடநூர் கடலை நிலைகண்டு உணர்ந்தவர் என்றே அடிகளாரை நாம் சொல்ல விடணும். அந்த சேனாவரையரை சிவஞான முனிவர் என்ன சொல்றார்? வடநூர் கடலை நிலைகண்டு உணர்ந்தவர் என்று சொல்லுவது போல நாமும் அடிகளாரை, மறைமலை அடிகளாரை வடநூர் கடலை நிலைகண்டு உணர்ந்தவர் என்று நாம் சொல்ல முடியும் என்று அருமையாக அவருடைய அந்த பன்மொழி ஆற்றல், அதாவது வடமொழி ஆற்றலையும் ஆங்கில மொழி ஆற்றலையும் தமிழ்மொழி எடுத்து கூறுகிறார். அதுக்கு அடுத்தது ஆங்கில அறிவு பற்றி தொடங்குகிறார். இதுவரையில் நாம் முன்னுரையை பதிப்புரையோடு சேர்த்து ஒரு 14 பக்கங்களை படித்திருக்கிறோம். இந்த அளவில் இன்றைக்கு நிறைவு செய்து எஞ்சிய கருத்துக்களை நாளை பார்க்கலாம் என்பது அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மறைமலை அடிகளாருடைய வரலாற்று மாட்சியையும், அழகர் எழுதிய வரலாற்று மாட்சியையும், புலவரேறு நாரா முருகவேல் அவர்கள் எழுதிய மறைமலை அடிகளார் மாட்சி என்ற நூலையும் அன்பர்கள் கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே அதையெல்லாம் படித்து உள்வாங்கி ஒரு சொற்பொழிவு போல ஆற்றுகிற வல்லமை எனக்கு இல்லாத காரணத்தால் அதை அப்படியே படித்து சொல்லுகிற ஒரு திருவருளாவது நமக்கு அமைந்ததே என்று எண்ணித்தான் இதை நான் தொடங்கினேன். அன்பர்கள் இதை விடாமல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதனால் இதை தொடர்ந்து சொல்லுகிறேன். இந்த நூலை முடிவு பெறுகிற போது என்னுடைய மறைமலை அடிகளுடைய வரலாற்றை அந்த அளவிலே நிறைவு செய்யலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எஞ்சிய இந்த மறைமலைகள் மாட்சி என்ற அந்த பகுதிகளை நாளை மீண்டும் பார்க்கலாம் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவாக ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்யலாம். அவருடைய தமிழ் பண்பு எப்படிப்பட்டது என்று அருணாச்சலம் பிள்ளை
திருச்சிற்றம்பலம் என்ற பகுதியிலே வாழ்ந்தவர். சைவ சித்தாந்த மன்றத்தோடு மிக நெருங்கிய தொடர்பு இருந்து அந்த சித்தாந்த இதழுக்கு ஆசிரியராக இருந்தவர். இலக்கிய வரலாறுலாம் எழுதியவர், தமிழ் இலக்கிய வரலாறுலாம் எழுதியவர், மாபெரும் சான்றோர். அவரெல்லாம் நெருங்கி பழகி இருக்கிற வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. மறைமலையை கலைக்கடலை மதிக்கொழுந்தை அக்கொழுந்தின் வனப்பை வைப்பை முறைதிரம்பா சிவப்பணியை முகநூல்கள் பல விளைத்த முகத்தை அன்பின் உரையுளை நத்தமிழ் பண்பை உணர்ச்சியினை ஊக்கத்தை ஊதியத்தை குறைவின்றி இனிப்பெருநாள் கூடுங்கொல் அறிவுடையீர் கூறுவீரோ. மறைமலையுடைய அவருடைய பண்புகளெல்லாம் எடுத்து கூறி அதெல்லாம் எப்படி இருக்குது எடுத்து சொல்லுங்கள், எடுத்து கூற முடியுமா? அறிவுடையோரே நீங்கள் கூறுங்கள். மறைமலையை கலைக்கடலை மதிக்கொழுந்தை அக்கொழுந்தின் வனப்பை வைப்பை முறைதிரம்பா சிவப்பணியை முகநூல்கள் பல விளைத்த முகத்தை உரையுனை நத்தமிழ் பண்பை உணர்ச்சியினை ஊக்கத்தை ஊதியத்தை குறைவின்றி இனி பெருநாள். நம்ம இனிமேல் எப்படி குறைவின்றி பெற முடியும்? அடிகளார் இல்லாத போனார். வேறு கூடுங்கொல் குறைவின்றி இனி பெருநாள் கூடுங்கொல் அறிவுடையீர் கூறுவீரே. அடிகள் மறைந்த பின்னாலே அவருடைய நூற்றாண்டு விழா மலரில் இருக்கிற நூல். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி இனிமேல் யாரை நாம் பெற முடியும்? இப்படி ஒரு பேராற்றல் கொண்டவர் எப்படி நாம் அவருடைய தமிழ் பண்பு மிக்காரை நாம் காண முடியும் என்று இறங்கி பாடியிருக்கிறார். இந்த நினைவோடு இந்த நிறைவு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்தையும் பாராட்டையும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமறு பூவனத்து அரணே போற்றி, அருட்குருநாதர் அடியிணைகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.